This is Pastor Conrad DeFries today with another Bible lesson from the Word of God. நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இன்னும் ஒரு பாடத்தை உங்களுக்கு நேராய் பேசும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். The title of our Bible lesson today is Bible Faith Believes with the Heart. இன்னைக்கு நான் எடுக்க போகிற பாடம் என்பது வேதாகமத்தின் சத்தியத்தை நம் முழு இருதயத்தோடு கூட விசுவாசிப்பது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். We have natural faith that believes with our mind, but Bible faith believes with your heart or spirit. சாதாரண உலக காரியங்களை நம்முடைய ஞானத்தின்படி உலக அறிவின்படி நாம் நம்புகிறோம். ஆனால் வேதாகம சத்தியத்தை ஆவிக்குரிய வண்ணமாய் நாம் விசுவாசிப்பது மிக அவசியம். One of the biggest hindrances to Bible faith is believing or agreeing with our minds. ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், வேதாகம விசுவாசத்தை நம்முடைய மூளையினாலே அறிவினாலே நம்புவது ஒரு பெரிய ஒரு இடையூறான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Mental faith or mentally believing is like when you believe that a chair will hold you up when you sit down in it. You believe it will hold you. நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சேர்ல உட்கார்ந்தா அந்த சேர் நம்மை தாங்கும் என்று சொல்லி நம்முடைய அறிவு நமக்கு சொல்லும். If you are going across a bridge over water, you believe the bridge will hold you up. That is mental faith. இன்னைக்கு நம்மளோட மன விசுவாசம், மன நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு கடலின் மேல் அல்லது ஒரு பாலத்தின் மேல் நம்ம கடந்து போகும்பொழுது அந்த பாலம் நம்மை தாங்கும், அது உடைந்து விழாது என்பது நம்முடைய அறிவு, நம்பிக்கை. When we talk about Bible faith, we're talking about believing with your spirit or with your heart. ஆனா வேதாகம விசுவாசம் என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே அதை விசுவாசிப்பது அல்லது தேவ ஆவியின்படி அதை விசுவாசிப்பது. In the book of Mark, chapter 11 and verse 22, மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், and Jesus answered and said to them, have faith in God. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அங்க வாசிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். The literal translation of this tells us that we are to have the God kind of faith. அதை உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவ விதமான விசுவாசம் நமக்கு இருத்தல் அவசியம் என்று சொல்லி. Many times people think they are believing, but they're only believing with their minds and not with their heart. அநேகர் விசுவாசிக்கிறாங்க, அவருடைய சிந்தையின்படி விசுவாசிக்கிறார்கள் அல்லாமல் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து அவர்கள் விசுவாசிப்பதில்லை. In Mark 11:23, it says you can talk to the mountains if you do not doubt in your heart. இங்கே மார்க் 11:23 சொல்லுகிறாங்க, நீ அல்லது அங்க சொல்லப்படு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் என்று வாசிக்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். So we are going to understand more from the Bible today how to believe with your heart, not just with your mind. இன்னைக்கு என்னுடைய பாடத்தின் அடிப்படை என்னவென்று சொன்னால், எப்படி நம்முடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம் சிந்தையின் அடிப்படையில் அல்ல, எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, இருதயத்தில் இருந்து விசுவாசிப்பது எப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In Romans chapter 8 verse 6, it says to be carnally minded is death. இங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்படுகிறது. But to be spiritually minded is life and peace. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. To be carnal minded is not just
it is not only talking about sinful things, but it's talking about natural things. இந்த உலக காரியம் என்று சொன்னால் பாவ சிந்தை மாத்திரமல்ல, அது பொல்லாங்கானதை யோசிக்கிற ஒரு சிந்தை. With the carnal mind, we use the five senses, what we see, hear, taste, smell, and feel. இந்த பொல்லாங்கான சிந்தை எப்படி நமக்குள் கடந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய ஐம்புலன்களினாலே, ஐந்து உணர்வுகளினாலே இவைகள் நமக்குள் கடந்து வருகிறது. You are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஆவியான மனிதன், உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, நீங்கள் மாம்சமான சரீரத்திலே வாழுகிறீர்கள். In the book of 1 Thessalonians chapter 5 and 23, it tells us about our spirit, soul, and body. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து அங்க வேதம் சொல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். When you die and leave this world, your body will die, but your spirit will never die. நீங்க இந்த உலகத்திலே மரித்து போகும்போது உங்களுடைய சரீரம் மண்ணுக்கு கடந்து போகும் அல்லது மரித்து போகும், ஆனால் உங்களுடைய ஆவி மரணத்தை பார்ப்பதில்லை. You as a spirit being will live forever and ever, either in heaven or hell. நீங்கள் ஆவியாகிய மனிதனாகிய நீங்க நித்தியமாய் வாழ்வீர்கள். ஒன்று பரலோகத்திலே அல்லது நரகத்திலே நித்திய காலமாய் நீங்கள் வாழுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். In the book of Romans, chapter 10 and verse 9, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே it tells us to be saved, we must confess with our mouth and believe with our heart. அங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று வாசிக்கிறோம். We must believe in our heart that Jesus is the Son of God and that he was raised from the dead. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசிக்க வேண்டும், இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் அவர் மாம்சமாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். It is good to go to school. It is good to learn with our minds. That is important also. நீங்க ஸ்கூலுக்கு போவது, உங்க மூளையிலே இந்த உலக காரியங்களை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றுதான். With your spirit, you contact the spiritual realm or the spirit world. ஆனால் உங்களோட ஆவியான மனிதனாகிய நீங்க உங்கள் ஆவியின் மூலமாக ஆவியின் உலகத்தை உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். Your soul is made up of your mind, will, and emotions. உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய உணர்வுகள் அடிப்படையிலே உங்கள் ஆத்துமா செயல்படும். With this area, you contact the emotional or mental realm. இந்த காரியத்தின் மூலமாக நீங்க உணர்வின் அடிப்படையிலே நீங்கள் சில காரியங்களை யோசிக்க முடியும். With your body, you contact the physical realm. ஆனால் உங்கள் சரீரத்தின் மூலமாக மாம்சத்தோடு கூட நீங்கள் இடைப்பட முடியும். You are not three persons, but you have three areas in you. You are a spirit, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மூன்று மனிதன் அல்ல, ஆனால் மூன்று காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. மூன்று காரியத்தையும் உங்களால் செயல்படுத்த பார்க்க காரியங்கள் செய்ய முடியும். When you are born again, you are only born again in your spirit being. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது நீங்கள் ஆவியிலே மறுபடி பிறக்கிறீங்க. Your soul is in the process of being saved. You will do that for the rest of your life. ஆனால் உங்களுடைய ஆத்துமாவோ
ரட்சிக்கப்படுகிற அந்த முயற்சியிலே காணப்படுகிறது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை பாதுகாக்கிற பணியை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். In your body, you will get a new body at the resurrection when Jesus comes to get you. அன்புக்குரியவர்களே, இயேசு திரும்ப வரும்பொழுது உங்களுக்கு புதிய சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். So when you receive Jesus, your spirit is born again instantly, right then. ஆனால் நீங்க மறுபடி பிறக்கிற வேளையிலே உங்களோட ஆவி அந்த வினாடி புதிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Romans chapter 12 and verse 2 says to be transformed by the renewing of your mind. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிது ஆகுகிறதினால் மறுரூபம் ஆகுங்கள் என்று வாசிக்கிறோம். James chapter 1 and verse 21 tells us by the word of God our souls are made new. இங்கே யாக்கோபு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் நம்முடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். So you cannot believe the Bible and get victory believing with your mind. வேதத்தை விசுவாசிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. You receive the benefits from God by believing with your spirit or with your heart. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய காரியத்தை உங்களுடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In the book of John chapter 4 and verse 24, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us God is a spirit and we must worship him in spirit and in truth. அங்க வேத வசனம் சொல்லுக்கு, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். When God speaks to you, he is a spirit and he communicates spirit to spirit. தேவன் உங்களோடு கூட இடைபடும் பொழுது பேசும்பொழுது அவர் ஆவியான தேவன் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைபடுகிறவராய் காணப்படுகிறார். God does not speak to your mind or to your body. கர்த்தர் உங்களோட சரீரத்தோடு கூட பேசுகிறவரும் அல்ல, அவர் உங்களோட ஆத்மாவோடு கூட பேசுகிறவரும் அல்ல. God will speak to you in your spirit. கர்த்தர் உங்களுடைய ஆவியோடு கூட இடைபடுகிற தேவன். And then your own spirit will communicate with your mind. உங்களுடைய ஆவி உங்களுடைய சிந்தையோடு கூட இடைபட ஆரம்பிக்கும். In the book of Proverbs chapter 20 and verse 27, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says the spirit of man is the candle of the Lord. அங்கே வேத வசனத்திலே நீதிமொழிகள் 20:27ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க, மனுஷன் ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். It is your spirit that lights all the inward parts of the belly. உங்கள் சரீரத்திலே இருக்கிற எல்லா அவயங்களையும் ஒளிபர செய்கிறது உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் கிரியை. There are many scriptures that helps us to understand our spirit being and our heart. அநேக வசனங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க முடியும். உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் அல்லது உங்கள் ஆவி அங்கு காணப்படுகிறது என்று சொல்லி. Even after you are born again, your spirit needs to grow in spiritual things. நீங்கள் மறுபடி பிறந்த பிறகு கூட உங்கள் ஆவியானது அனுதினமும் வளர வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. Your conscience is the voice of your spirit. உங்களுடைய உள் உணர்வு தான் உங்களுடைய ஆவியின் ஒரு எண்ணோட்டமாய் இருக்கிறது. If you will listen to your conscience and not violate your conscience, it is a safe guide to guide your spirit.
உங்கள் உள் உணர்வை நீங்கள் பாதுகாத்து உள் உணர்வின் சத்தத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய ஆத்துமாவை உங்களால் பாதுகாக்க முடியும். Just as you have to exercise your body to grow, you also have to exercise your spirit to grow. உங்களுடைய சரீரத்தை எப்படி பயிற்சி செய்து அதை வளர்க்கிறீர்களோ அதே வண்ணமாய் உங்களுடைய ஆவியை கூட நீங்கள் பயிற்சியின் மூலமாய் வளர்த்தெடுக்க முடியும். When you receive the baptism of the Holy Spirit, you will speak in other tongues. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்க அந்நிய பாஷைகளிலே பேசுகிற வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். In the book of 1 Corinthians chapter 14 and verse 14, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே it says, when I pray in an unknown tongue, my spirit prayeth. இங்க 1 கொரிந்தியர் 14 வசனம் சொல்லுகிறது, நான் அந்நிய பாஷைகளினால் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும் என்று வாசிக்கிறோம். It is our spirit that is being energized and moved on by the Holy Spirit. நம்முடைய ஆவி அது புதிதாக்கப்படுகிறது, அது பலப்படுகிறது, அது தேவ ஆவியினால் அது உற்சாகப்படுத்தப்படுகிறது. We've said it before, you are a spirit being, you have a soul and you live in a body. நான் ஏற்கனவே சொன்னதை போல நீங்கள் ஆவியான மனிதன், உங்களுக்கு ஒரு ஆத்துமா உண்டு, நீங்கள் சரீரத்திலே வாழுகிறீர்கள். In future Bible lessons, we will spend more time on how to develop and strengthen the born again human spirit. நாம் வருகிற பாடத்திலே மறுபடி பிறந்த அந்த மனிதனை எப்படி நான் பலன் கொள்ளுகிறவனாய் மாற்றுவது என்பதை நாம் படிக்க போகிறோம். In the book of Hebrews chapter 12 and verse 9, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், at the end of the verse it says God is the father of spirits. அங்கே அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, ஆவிகளின் தகப்பனாகிய தேவன் என்று அங்கு குறிக்கப்படுகிறது. God is not the father of your mind or your body, he is the father of your spirit. அங்கே ஆண்டவர் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவின் தகப்பன் அல்ல, ஆண்டவர் நம்முடைய ஆவியின் தகப்பனாய் இருக்கிறார். In the book of St. John chapter 6 and verse 6, யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says that is born of the flesh is flesh, and that is born of the spirit is spirit. அங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். You received your natural body from natural parents. உங்களுடைய இப்பொழுது இருக்கிற இந்த மாம்ச சரீரமானது உங்களுடைய மாம்ச பெற்றோர்களின் மூலமாய் உங்களுக்கு கிடைத்த ஒன்று. But when you are born again, you receive your new spirit from God. He is a spirit. ஆனால் நீங்க மறுபடியும் பிறக்கும் போது உங்களுடைய ஆவியானது உங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். In the book of Romans chapter 2 and verse 28, ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us, let circumcision not be that of the flesh, but be that of the heart. இங்க வசனம் சொல்லுங்க, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல என்று வாசிக்கிறோம். When you are born again, the Holy Spirit becomes one spirit connected to your spirit. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது உங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு கூட இணைக்கப்படுகிறது. In the book of 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us when you receive Jesus,
old things are passed away and all are made new. இங்க வசனம் இப்படி சொல்லுகிற, ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். Your body and your mind is not made new. உங்களுடைய சரீரமும் அல்லது உங்களுடைய ஆத்மாவும் புதிதாக்கப்படவில்லை. It is talking about your spirit. You get a brand new spirit from God when you're born again. நீங்க மறுபடி பிறக்கும்போது ஒரு புதிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். In the book of Proverbs, chapter 3, verse 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போமானால், it says, "Trust in the Lord with all thine heart, and don't lean to human understanding." அங்க 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று வாசிக்கிறோம். After we are born again, it is our responsibility to train our spirits and to grow spiritually. நீங்க மறுபடி பிறந்த பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய அல்லது ஆவியை வளர்த்தெடுக்கிற அந்த காரியம் உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. It's just like a little baby in the natural. It is not the one that made itself be a child. பாருங்க, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்று நாம் வாசிக்கிறோம். When you receive Jesus as Savior, He will give you a brand new spirit. நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். After a baby is born in the natural, it must eat food and exercise to grow. ஆண்டவர் புதிய ஆவியை கொடுக்கிற வண்ணமாக ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆகாரம் உட்கொள்ள வேண்டும், அதற்கு வேண்டிய செயல்பாடுகளை அவன் செய்ய வேண்டும், அப்பொழுது அவன் வளருவான். அதே வண்ணமாக and it is the same spiritually. Once you are born again in spirit, then it is your responsibility to read the Bible and act on the Bible and obey what it says. இப்பொழுது உங்களுடைய கடமை, நீங்க மறுபடி பிறந்த பிறகு வேதத்தை வாசிப்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி செய்வதும் அதிலே வளருவதும் அது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. God will hold you and I accountable to be responsible to feed on the Word of God and meditate the Word of God. நீங்க தேவனுடைய வார்த்தைகளினால் போஷிக்கப்படுவதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. The Bible tells us in the book of Mark, chapter 11 and verse 25. மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, that when we are praying, we should forgive anyone of anything they've done against us. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானாலும் நீங்கள் அதை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் வலியுறுத்துகிறது. It tells us if we have aught, or if we have the least tiny thing against anyone, then God cannot forgive us. இங்கே சொல்லப்படுகிறது, மற்றவர்கள் மேல் சின்ன கசப்பு இருந்தால் கூட கர்த்தர் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. These are things that we are responsible for, that is to forgive other people. மற்றவர்களை மன்னித்தல் மிக மிக அவசியமான ஒன்று. This is something that takes place in our heart, not just in our mind. இது நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது, நம்முடைய சிந்தையில் அல்ல. When you forgive someone for something they've done against you, you may not feel like it in your emotions. நீங்க ஒருத்தரை மன்னிக்கல, ஒரு கஷ்டம் கசப்பு இருந்தா அந்த உங்களோட உணர்வுல அது ஒரு வெளிப்படுத்துவதில்லை. But when you forgive them with your heart,
and sometimes your emotions does not feel it. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளை மன்னிப்பீங்க, ஆனா உணர்வு அதை பெருசாக காண்பிப்பதில்லை. In the book of Ephesians chapter 3 and verse 20, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், he tells us that God will do exceeding abundant above all we can ask or think. அங்கே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். It says he will do it according to the ability that works in us, that is, in our heart and spirit. இங்க சொல்லப்படும் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்கிற தேவன். The natural mind is an enemy against the things of God. மாம்சீக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வாசிக்கிறோம். We need the natural mind to do natural things. மாம்ச சிந்தை மாம்ச காரியங்களை செய்வதற்கு மாம்ச சிந்தை அவசியம்தான். But when it comes to the spiritual things of God, we must learn how to hear from God in our spirit, not in our natural mind. ஆனா தேவ ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கடந்து வரும்போது மாம்ச சிந்தைக்கு அங்க வேலை இல்லை. தேவ ஆவியானுடைய கிரியைகளை நடப்பிக்க ஆவியின் சிந்தை நமக்கு தேவை. In the book of Mark chapter 9 verse 23, மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Jesus told the man, if you can believe, all things are possible to you. இங்க ஒரு மனிதனை பார்த்து இயேசு சொல்லுகிறாங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார். He is talking about believing with your heart, not with your mind. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிற காரியம் சிந்தையினால் நம்புவதல்ல, உன் இருதயத்திலே விசுவாசிக்கிற அல்ல நம்பிக்கிற நம்பிக்கை. The more you meditate and think about the Word of God, the more it will get into your heart and your spirit. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் அசைவாடும். The more you say the Word of God out loud, the more it will get into your spirit. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே கடந்து வர ஆரம்பிக்கும். In the book of Psalms chapter 1, it tells us to meditate on the Word of God day and night. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 1ஆம் சங்கீதத்திலே இரவும் பகலும் அவருடைய வேதத்தையுமே தியானிக்கிற மனுஷன் என்று வாசிக்கிறோம். It also tells us the same thing in Joshua chapter 1 and verse 8. இதே காரியத்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்மால் வாசிக்க முடியும். Meditate the Word of God, say it out loud over and over, and it will come into your spirit more and more. இந்த தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிங்க, அதை பேசுங்க, அதை சொல்ல சொல்ல அந்த தேவ வார்த்தை உங்கள் ஆவியிலே வந்து தங்கி தாபரிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். Just mentally believing the Word of God will not bring the promises of God into your life. ஏதோ ஒரு சிந்தையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் நம்புவது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க கூடாததாய் மாறிவிடும். It is good to memorize scriptures and to read the Bible with your mind. வசனத்தை மனப்பாடம் செய்வது நல்லதுதான். உங்களுடைய சிந்தையிலே வார்த்தைகளை வாசிப்பது நல்லதுதான். We are to serve God with our mind and with our bodies. நம்முடைய மாம்ச சரீரத்தோடும் சிந்தையோடும் தேவனை ஆராதிப்பது முக்கியம்தான். But when it comes to Bible faith is only works in your heart. ஆனா வேத விசுவாசம் இருதயத்தில் கிரியை செய்வது.
You must believe God with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். Do not be discouraged if things do not happen very quickly. சீக்கிரமா காரியங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Just as in our natural bodies we take one step at a time. நம்மளுடைய மாம்ச சரீரத்தின்படி ஒரு படி ஒரு சமயத்துல நாம் எடுக்கிறதை போல the Bible also tells us to walk in the Spirit one step at a time. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு படியாக அல்லது விசுவாசத்தில் நடக்க வேண்டும். விசுவாசத்திலும் படிப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். Please say these words out loud and pray this prayer with me to receive Jesus as Savior. நான் சொல்லுகிற இந்த வசனத்தை எனக்கு பின்பாக நீங்கள் அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்துவாராக. I believe that Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். Dear God, I ask you to forgive me of my sins. அன்புள்ள தேவனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்க வேண்டும் என்று உங்கள் பணிவோடு உம்மை கேட்டுக்கொள்கிறேன். I receive Jesus Christ right now as my Savior. அன்பு இயேசப்பா, நீர் என்னுடைய ஆண்டவரும் என்னுடைய இரட்சகருமாய் இருப்பீராக. I believe he rose from the dead for me. சர்வ வல்லவராம் இயேசுவே, நீர் மறுபடியும் இந்த உலகத்தில் எனக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழும்பி எனக்காய் கடந்து வருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he shed his blood on the cross for me. சர்வ வல்லவராம் இயேசுவே, நீ சிலுவையில் சிந்தின எல்லா சொட்டு ரத்தமும் எனக்காய் நீ சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe I am born again. நான் மறுபடி பிறந்தேன் என்று இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறேன். I want to encourage you to get in a good church that teaches the Bible. அன்புக்குரியவர்களே, உங்கள் அருகாமையில் உள்ள வேத வசனத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆலயத்தை நாடி நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Spend time reading the Bible or get around someone that can read the Bible to you. வேதத்தை வாசிங்க. உங்களால் வேதத்தை வாசிக்க முடியாவிட்டால் வேதத்தை வாசிக்கிறவர்களிடத்தில் சேர்ந்து அவளை வாசிக்க சொல்லி கேளுங்கள். God loves you so much and he only has good things, never bad things for you. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நன்மையானதை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.